எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேத்து நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். உப்புல எதுக்கு எக்ஸ்பைரி டேட் போடுறாங்கன்னு. உப்புல அயோடின் கலந்துருக்கிறதுனால நாம அதிக நாள் வச்சு யூஸ் பண்ணும்போது அயோடின் சத்து கம்மியாயிரும். அதனால தான் எக்ஸ்பைரி டேட் போடுறாங்க. அயோடின் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சாலுமே உப்புல அயோடின் சத்து இருந்துகிட்டே தான் இருக்கும். கம்மியாகுமே தவிர சுத்தமாக குறையாது. எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச உப்பை நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் அதில் தண்ணி விட்டுடுச்சு ஏதாவது பிரச்சனைனா யூஸ் பண்ண வேணாம். நம்ம இப்போ நாகூர் ஃபேமஸ்ஸு இறால் வடை செய்ய போகிறோம். அது நாகூர்லலாம் உளுத்தம் பருப்பு வச்சு அரிசி மாவு வச்சு செய்வாங்க. இறால் தோலோடு வச்சு செய்வாங்க. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். நம்ம இப்போ கடலைப்பருப்பு வச்சு செய்ய போகிறோம். இதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். கடலைப்பருப்பை ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே இறாலை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸு, உப்பு, மஞ்சத்தூள், 65 மசாலா, மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். அது ஊறட்டும். இப்போ கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணின வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சோம்பு, பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது இறால் நம்ம முன்னாடியே வேக வச்சுருந்தோம்னா கொஞ்சம் நேரம் வறுத்தா போதும். இது நான் வேக வைக்காமல் கலந்ததுனால கொஞ்சம் நேரம் வேகிற மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இங்கே சீக்கிரமாக எடுக்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் அந்த கிரேவி மாதிரி ஊற வச்சோம்ல அதை கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது கூட கலந்து செஞ்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 65 மாதிரி இருக்கும், வடை மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.